என்னத்த ஊத்துறாங்க? விடுதலை உணர்வ. ஆமா. அது எப்படி ஊட்டினாங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஓகே. அதற்கு முன்னாடி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ இப்போ சொன்ன முன்னாடி வீடியோல நாங்க வந்து எங்க பர்த்டே வரங்காட்டையும் கிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னோம்ல, கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்ப இந்த 2 பேர் எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைப். ஃபர்ஸ்ட் பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜியும் கணேஷ்குமாரும். ராஜி கணேஷ்குமார். செகண்ட் ஒன் கர்நாடகாவை சேர்ந்த ராதா கிருஷ்ணா ராதா. அவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைப் கிஃப்ட்னு கொடுத்தாங்க. நீங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் எங்க பர்த்டேக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க பர்த்டே கிஃப்டா உங்களோட சப்ஸ்கிரைப்பை நாங்க ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க மோட்டிவேட் பண்ண எங்களுக்கு மோட்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் அதிகமான வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு, வீட்டு சப்ஜெக்ட்லாம் இருக்கு. நாங்கள் ஏதாச்சும்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதிகமான வேலை எங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதா, அதனால நாங்கள் அதிகமான வீடியோ போடுறோம். நாங்களும் படிப்போம், உங்களையும் படிக்க வைப்போம். ஓகே? ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் தான் இருக்கு எங்க பர்த்டேக்கு. சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? கிஃப்ட் கொடுக்குறீங்களா? கிஃப்ட் கொடுக்குறீங்களா? எங்களை மோட்டிவேட் பண்ணுவீங்களா? யாரு வீடியோக்குள்ள போலாமே. ஓகே. ஒரு ஊர்ல ஒரு முனுசாமி இருந்தாராமா. என்ன நடந்த அந்த சம்பவத்துல சொல்றீங்க? ஆமா. அப்புறம் ஒரு ஊர்ல கதையா சொல்றீங்க? ஊரை சொல்லுங்கப்பா, ஊரை சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். புதுச்சேரி என்ற ஊர்ல முனுசாமி இருந்தாராம். தில்லையாடி என்ற ஊர்ல மங்களம் இருந்தாங்களாம். முனுசாமி மங்களத்தை மேரேஜ் பண்ணி தில்லையாடியிலேயே தங்கிட்டாங்களாம். ஓகே ஓகே. அவங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. நெசவு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. அதனால ஆங்கிலோட ட்ரெஸ்ஸ இங்க வித்து மக்களை கட்டாயப்படுத்தி அவங்க வாங்க வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவங்க தொழில் பாதிக்கதானே போடும். ஆமா. அதே மாதிரி பாதிக்கவும் பட்டுருச்சு. அப்புறம் என்னாச்சு? அவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. தென்னாப்பிரிக்கா மீன்ஸ் இங்கிலீஷ் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? காய்கறிகள் கடையா வச்சுட்டாங்க. தென்னாப்பிரிக்காவா? எந்த இடத்துல? ஜோஹன்ஸ்பர்க் என்ற இடத்துல காய்கறி கடையா வச்சாங்களாமா. ஓகே. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் அவங்க லைஃப் ஜாலியா இருந்துச்சா. அப்ப
அப்புறம் மங்களத்துக்கும் முனுசாமிக்கும் ஒரு அழகான பொண்ணு பிறந்தாங்களாம். என்னைய மாதிரி அழகான பொண்ணா? ஆமா ஆமா, உன்ன மாதிரி அழகான பொண்ணு. 1898 பிப்ரவரி 22ஆம் தேதியில அவங்க ஜோஹான்ஸ்பர்க் என்ற இடத்துல அவங்க பிறந்தாங்களாமா. ஓகே ஓகே. நம்ம நம்ம அம்மா அப்பா நம்ம 2 பேர்த்தையும் பெற்று பார்த்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு காலமே அவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பாங்க. அவ்வளவு சந்தோஷத்தையும் பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த இன்னும் முக்கியமான விஷயம், காந்தியடிகள் கூட அங்கதான் இருந்தாரு. காந்தியடிகள் இங்கிலாந்துக்கு போனான்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, இங்கிலாந்துக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவில தான் சத்தம் படிக்கிறக்கான ட்ரைனிங் போறக்கான வந்தாரு. அவர் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க அந்த குழந்தை சேட்டை பண்ண வளர அவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே ஓகே. மேல் சொல்லுங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையில பெரிய இடி வந்து விழுந்துச்சு. இடியா? என்ன சொல்ற? இடினா இடி மாதிரி சட்டம். என்ன சட்டம்? இந்தியர்கள் அனைவரும் ஊரின் ஒருக்குப்படத்துல தான் இருக்கணுமா. அங்க ஃபெசிலிட்டிஸே இருக்காதே, என்ன பண்றது? அதுதான் செகண்ட் சட்டம் தான். இந்தியர்கள் அந்த கிறிஸ்துவ மரப்படி மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் செல்லுமா, அப்படி இல்லாட்டி செல்லாதா. அப்பனா உங்க மேரேஜ் செல்லாதா? செல்லவே செல்லாது. அப்புறம் 3வது சட்டம், இந்தியர்கள் அனைவரும் தலைவரி கட்டணம் 3 பவுன். அதுவும் 3 பவுனா? அது மட்டுமா, அவங்க போற பஸ்ல நம்ம இந்தியர்களால போக முடியுமா? போக முடியாதே. போக முடியாதா? போகவே முடியாது. நெக்ஸ்ட் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல நம்ம படிக்க முடியுமா? படிக்க முடியாதா? முடியவே முடியாது. அப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதை கேட்டானே அவங்க அப்பா முனுசாமிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சாமா. அதுக்கப்புறம் காந்தியடிகள் அங்கதான் இருந்தாரு. அவர் இந்தியர்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து சத்தம் பிடிக்கிறக்கான நடந்துபட்டு இருந்தாரா. இதோ கேள்வி சத்தியாகிரகம் போராட்டக்கான நடத்திட்டு இருந்தாரு. அதை கேள்விப்பட்ட அவங்க அம்மா மங்களமும் அவங்க பிள்ளை வள்ளியம்மையும் அவங்களும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்களாம். போட்டியா? போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களாம். நம்மளும் அப்பா விட்டு போமா? போக மாட்டோமே. வைஃப்ல ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போவாங்களா? போக மாட்டாங்களே. அதுதான் அவங்களும் இந்தியர்களுக்கான போராட்டத்துல கலந்தே ஆகணும்னு போயிட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆங்கிலேயர் நின்று வழியா மறைச்சுக்கிட்டு காந்தியடிகளை சுடுறதுக்கான குறி வச்சாங்களாம். எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்களாம். அந்த நேரத்துல தில்லையாடி வள்ளியம்மை பாஞ்சு காந்தியடிகளை மறைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கண்ணை கீழே தூக்கி எரிஞ்சிட்டு தேசிய கொடி கூட இல்லாத கூலிகளுக்கு இவ்வளவு ஆவேசமா அப்படியே கோபத்தோட கேட்டாங்களாம். அப்புறம் திலையாடி வள்ளியம்மை காதுல போச்சா போலி எனக்கு தெரியல. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே சேலை கட்டி இருப்பாங்க. அந்த ஓரம் இருக்கும்ல, அந்த
கொஞ்சோண்டு கிழிச்சு இதுதான் தான் எங்க தேசிய கொடி அப்படின்னு தூக்கி வீசுனாங்க. அப்படின்னு வீசுனாங்களாம். அப்புறம் என்னாச்சு? ஆங்கிலேயர்கள் எல்லாம் குட் கேர்ள் சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு பாராட்டு விழாவா நடத்திட்டு இருப்பாங்க. இல்ல கை கட்டி கொஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்க? வாழ்க்கை என்ற இடத்துல ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களையும் அவங்க அம்மாவையும் 1913 டிசம்பர் 23 வால்கிறிஸ்ட் என்ற இடத்துல அவங்க கைது பண்ணிட்டாங்க. 3 மாசம் கடும் தண்டனை. அப்புறம் அங்க பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா போடுவாங்க இல்ல காளான் பிரியாணி போடுவாங்க. மண்ணும் கல்லும் கலந்த சோறு தான் சாப்பாடு தான் போட்டாங்க. பாவம் 15 வயசு பச்சை பிள்ளை தாங்கம்மா பாடி வயிறு வலி தாங்கவே முடியாத அளவுக்கு வந்துருச்சு. காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்தாங்க. நீ பண்ணது தப்பு தானே, பணத்துக்கு திட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, என் நோக்கம் நிறைவேறாம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்ப அந்த அம்மா இங்கேயே ஏன்னா இந்த அம்மா போர்த்தத்தை கலந்துறாங்க தானே. அதுக்கப்புறம் நிலைமை மோசமா ஆயிடுச்சு. டெட் ஆகிற கண்டிஷன்ல போயிட்டாங்க. அப்புறம் ஆங்கிலேயருக்கு இன்னொரு டைம் யோசிச்சுட்டாங்க. இவங்க போராட்டத்தவங்களை கலந்தவங்க. அப்ப இப்ப இந்த இடத்துலயே டெட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியர்கள் எல்லாருமே கொந்தளிப்புப்பட ஆரம்பிச்சிருவாங்களே. வேணாம் இந்த ஃபைனை தலைவரியை முட்டி கேன்சல் பண்ணி விட்டு அவங்கள வெளில பத்திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரியை முட்டி கேன்சல் பண்ணிட்டு அவங்கள வெளில பத்திட்டாங்க. எப்படி குதி போதான் தெரியுமா? அவங்களால நடக்கிறது கூட சக்தி இல்லை. நடக்க கூட சக்தி இல்லையா? ஆமா ஆமா. அவங்க எப்படி திரும்ப தூக்கிட்டு போனாங்க. எப்படி போனாங்க? குழந்தை குச்சிய மேல வச்சு குழந்தைய கத்தி தூக்கிட்டு போவாங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரிதான் அவங்களையும் தூக்கிட்டு போனாங்க. தொட்டி கட்டி கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே காண்டியடிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி? வள்ளியம்மே, நீ சிறைசாலைக்கு போனனால மிகவும் வருந்திரியாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நான் மீண்டும் சிறைசாலைக்கு தயாராக இருக்கின்றேன். அப்படி இந்திய மக்களுக்காக நான் எவ்வளவு இன்பங்கள் வந்தாலும் துன்பங்களும் இன்னல்களும் வந்தாலும் என் உயிரே போனாலும் நான் தர தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காந்தி தாத்தா அவங்க எப்ப திரும்ப திட்டாங்க? 16 வயசுல அவங்க பிறந்தாங்கல்ல அந்த நாள்லயே டெத் ஆயிட்டாங்க. சொல்லுங்க. 1913 பிப்ரவரி 22ஆம் தேதி ஜெயில இருந்து 10 நாள் ஜெயில இருந்து வந்த 10 நாள்ல டெத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. தில்லையாடி வள்ளியம்மை இறந்ததுக்கு அப்புறம் காந்தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவை உயிர் தியாகம் செய்த வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமை கூறியவர். செகண்ட் பாயிண்ட், என்னுடைய சகோதரி
என்று இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் எழுதியுள்ளார். 4th பாயிண்ட். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்று தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில் எழுதியுள்ளார். நம்ம அரசாங்கம் தில்லையாடி வள்ளியம்மைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க உருவம் பொறித்த அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில வண்டலூர் உயிரியல் பூங்கால பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மைக்கு தில்லையாடி என்ற ஊர்ல தில்லையாடி வள்ளியம்மை சிலைய வச்சிருக்காங்க. கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் தன்னுடைய 600வது பிரான்ச்சுக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. காந்தி தாத்தாவும் பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கங்களும் அவங்க நாள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெனரேஷன் ஆகி நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுல சுதந்திர காலத்தை சுவாசிட்டு இருக்க நம்ம வள்ளியம்மைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்ன பண்ணீங்க எனக்கு எதுவுமே தெரியாது. இனிமே நம்ம வர ஜெனரேஷன்ல எப்படி இருக்கணும்? இந்தியாவின் தூண்களாகிய நாம் பலமான இந்தியாவை உருவாக்க நம்ம என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு நலன் நாட்டம் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலத்தோட செய்யணும். செய்வோமா? செயல்படுவோமா? செயல்படுவீங்களா? ஓகே, கண்டிப்பா செயல்படணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ப்ளீஸ், எங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ லைக் பண்ணுங்க,